அமைச்சர் செந்தில் பாலாஜியை அதிமுக எம்எல்ஏ கருப்பண்ணன் மாப்பிள்ளை என குறிப்பிட்டதால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக எம்எல்ஏ கருப்பண்ணன் தனது தொகுதியில் மின்வாரியம் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜியை திடீரென மாப்பிள்ளை என கூறினார். அப்பொழுது பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்ட நிலையில் பழக்க தோஷத்தில் வந்துவிட்டது என சமாளித்தார். வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் பத்துறதில்லை. அதனால் 100 கேவிங்கிறது ஒரு 120 கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை, மாப்பிள்ளைக்கு தெரியும். அதனால் நான் சாரி அது வாய் வந்துச்சு, பேசி வாய் வந்துச்சு, சாரி. அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களும் ஆவின்-நெய்யை விரும்புவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது ஆவின் பொருட்கள் சிறிய கிராமங்களில் விற்பனை செய்ய முடியாத நிலையில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆவின்-நெய் உலகத்தரம் வாய்ந்ததாக உள்ளதால் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களும் அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும் ஆவின்-நெய்யை மட்டுமே விரும்பி வாங்குவதாக தெரிவித்தார். மேலும் ஆவின் பொருட்கள் கிராமங்களில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிலளித்தார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.